வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். தேர்தலில் நாம் ஓட்டு போடும்போது வரிசையாக வேட்பாளர்கள் பெயர் இருக்கும். அதில் கடைசியில் ஒரு பட்டன் இருக்கும். அதுதான் நோட்டா. அது எதுக்காக இருக்குது? அது எப்போ முதல்ல இந்தியாவுக்கு வந்துச்சு? அதனால் பயன் என்ன? சுருக்கமாக பார்க்கலாம். நோட்டானா நன் ஆஃப் த அபவ் என்று அர்த்தம். அதாவது ஒரு தொகுதியில் நிற்கிற எந்த வேட்பாளருக்கும் ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லைன்னு மக்கள் சொல்கிறதுக்கான ஒரு வழி தான் இது. ஒரு வாக்காளரோட ஜனநாயக உரிமையை பாதுகாக்கிறதுக்காகவே இதை கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் நோட்டா முதல்ல 2013 வருஷத்தில் நடந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் தான் இது முதல்ல பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அப்போதைய உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இதை ஒரு தனி பட்டனாக சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி 49O அப்படிங்கிற முறை இருந்தது. ஆனால் அதில் ரகசியம் காக்கப்படாதுங்கிற குறை இருந்துச்சு. அந்த ஒரு குறையை தீர்க்க வந்தது தான் இந்த நோட்டா ஆப்ஷன். தமிழ்நாட்டில் 2014 வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் நோட்டா முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்ததாக 2016 வருஷம் சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் இதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சில தொகுதிகளில் நோட்டாவுக்கு விழுந்த ஓட்டுகள் பெரிய கட்சிகளோட வெற்றி தோல்வியையே தீர்மானிச்சிருக்கு. நோட்டாவுக்கு மற்ற வேட்பாளர்களை விட அதிக ஓட்டு விழுந்தால் மறுதேர்தல் நடக்குமா? இப்போதைக்கு இந்திய சட்டப்படி அப்படி நடக்காது. ஆனால் அதிகப்படியான நோட்டா ஓட்டுகள் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் சரியான வேட்பாளரை நிறுத்தலைன்னு மக்கள் சொல்கிற ஒரு ஜனநாயக குரலும் இதுதான். தேர்தலில் ஓட்டு போடுறது நம்ம கடமை. உங்களுக்கு யாரையும் பிடிக்கலனாலும் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காம நோட்டாவையாவது பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நோட்டாங்கிற ஆப்ஷன் தமிழ்நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்றதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.